ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 170 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 21966 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 566 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 84788 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 414 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 58114 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 142 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 36129 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. பிஎஸ்சி ஸ்மால் கேப் 272 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 53788 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ் டேட்டா, எஃப்ஐஎஸ் லாஸ்ட் மார்க்கெட்டில் 55 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் வந்து 2492 கோடிக்கு நெட் பயர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் என்கிட்ட கண்டினியூஸாக கேட்டுட்டு இருந்தார், இந்த கேசி இன்டர்நேஷனல் அந்த ஷேரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏன்னா 3 டைம்ஸ் கண்டினியூஸாக கமெண்ட்ஸில் கேட்டுட்டு இருந்தாங்க. நானும் மறந்து போயிட்டு இருந்தேன். ஸோ அன்னைக்கு வந்து கண்டிப்பாக அதை டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த கேசி இன்டர்நேஷனல் வந்து ஒரு குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி. ஆக்சுவலி இந்தியாவிலேயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் குளோபல் லெவல்லையும் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இவங்களோட மெயின் பிஸ்னஸ்னு பார்க்கும்போது பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். மற்றபடி இந்த ரயில்வேஸ், சிவில், அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சோலாரு, ஆயில் அண்ட் கேஸ் பைப்லைன்ஸ், கேபிள்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் பார்ட்டில் வரும். பட் இந்த லெவலுக்கு இல்லை. டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அந்த செக்மெண்ட்டோட அது கம்மி தான். இவங்க வந்து ஆர்பிஜி குரூப்போட ஒன் ஆஃப் த கம்பெனி தான். ஸோ இது வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் பிஸ்னஸாக இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில். இப்போ பார்க்கும்போது பிஸ்னஸ் செக்மெண்ட்டில் ஃபினான்ஷியல் 25 கணக்குப்படி இவங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த செக்மெண்ட்டில் 57% பிஸ்னஸ் வச்சுருக்காங்க. சிவிலில் 20%, டிரான்ஸ்போர்ட்டேஷனில் 9%, கேபிள்ஸில் 8%, ரினோபிள்ஸில் 4%, ஆயில் அண்ட் கேஸில் 2%. ஆர்டர் புக்குன்னு பார்க்கும்போது எல்லோன் ஆர்டர் 40,000 கோடி கிட்ட வச்சுருக்காங்க. இதில் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் 61%, சிவிலில் 25%, டிரான்ஸ்போர்ட்டேஷனில் 9%, கேபிள்ஸில் 3%, ரினோபிள் எனர்ஜி அதில் 1%, ஆயில் அண்ட் கேஸில் 1%. இவங்களோட ஆர்டர்ஸ் வந்து ஃபினான்ஷியல் 25ல் மட்டும் கிடச்ச ஆர்டர், 25ல் மட்டும் கிடச்ச ஆர்டர் 24,689 கோடின்னு சொல்கிறாங்க. இதில் 72% ஆஃப் ஆர்டர் மட்டும் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸில் வந்திருக்குது. ஜியோகிராஃபிக்கல் ப்ரெசன்ஸ்னு பார்க்கும்போது 110 கண்ட்ரீஸில் வந்து இவங்களுக்கு ப்ரெசன்ஸ் இருக்குது. 275 ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. 8 மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ஸ் வந்து இந்தியா, துபாய், பிரேசில், மெக்சிகோ இங்கே ஆப்ரேட் பண்ணுறாங்க. டவரு, போல்ஸு, ஹார்ட்வேரு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே அண்ட் சோலருக்கான அந்த ஸ்ட்ரக்சரும் இவங்க பண்ணி கொடுக்குறதாட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலி பிஸ்னஸ் மாடல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஸோ புக் வேல்யூ 201 இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் 841, 22,000 கோடி கிட்ட இருக்குது. மார்க்கெட் வேல்யூஸ், மார்க்கெட் கேபிடலைசேஷன் 841 ரூபா ஸ்டாக் ப்ரைஸ். 1313 ரூபா போயிட்டு இப்போ ஒரு டவுன் ட்ரெண்டை நோக்கி வந்துட்டு இருக்குது இந்த பங்கு. கிட்டத்தட்ட 50 வீக் லோ பார்க்கும்போது 605 ரூபாவில் இருக்குது. ஒரு 50 வீக் லோ பிரேக் பண்ணி கீழே போகும் பட்சத்தில் இதை பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த பங்கில் வேல்யூஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஒரு டிவிடெண்ட் பே அவுட், நல்ல டிவிடெண்ட் பே அவுட் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் இதில் வந்து பாரோயிங் காஸ்ட் அதிகம். ப்ளஸ் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ் ஆவரேஜ் எடுத்து பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 8% தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி முந்தின மார்ச் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது ஜூன் குவார்ட்டர் ரிசல்ட்ஸும் கொஞ்சம் அடி வாங்கியிருக்குது. அதே மாதிரி ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கேஇசி இன்டர்நேஷனலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாஸ்ஷிப் டெக்னாலஜிஸ். ஆக்சுவலி இது ஒரு செமிகண்டக்டர் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அந்த குவார்ட்டரில் 146 கோடி பண்ணியிருக்காங்க. 17% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 8.73% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அது மாதிரி நெட் ப்ராஃபிட் 12.15 crores இருக்குது. 24.87% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் 13%லேருந்து 11% குறைஞ்சிருக்கு. இது போக எபிட்டா மார்ஜின் இம்ப்ரூவ் ஆயிருக்குது. 12.3%லேருந்து 13.2% எபிட்டா மார்ஜின் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எபிட்டா 16.74 crores இருக்குது. இதுவும் ஒரு 9% க்ரோத் காமிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஷேர் ப்ரைஸ் வந்து பார்க்கும்போது 262 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 273 ரூபா வரைக்கும் போச்சு. 262 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில். பட் இதோட வேல்யூஷன் வச்சு பார்க்கும்போது பி ரேஷியோ 129 டைம்ஸ் கிட்ட இருக்கிறதுனால கொஞ்சம் டவுட்ஃபுல்னஸாக தான் பார்க்க வேண்டியிருக்குது. இப்போதை வேடிக்கை பார்ப்போம். அட்லீஸ்ட் கொஞ்சம் இறங்கும்போது இல்லை ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கலாங்கிறது என்னோட கருத்து. இது வந்து மாஸ்ஷிப் டெக்னாலஜிஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு டோன்ட் யூஸ் சிரோதா அப்ளிகேஷன் ஆல்வேஸ் ஹேங்கிங் அப்படின்னு சொல்லி. அதில் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நியூஸஸ்லேயே வந்திருக்குது. ப்ளஸ் வந்து ட்விட்டர்லேயே நிறைய பேர் அந்த இப்போ எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அதுலேயே நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்னென்னா டெக்னிக்கல் கிளிட்ச்சு இது வந்து ஆச்சுன்னா நிறைய பேர் ட்ரேடிங் பண்ணும்போது ஏதாவது இப்படி டெக்னிக்கல் கிளிட்ச் வரும்போது ஃபண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து லாஸ் பண்ணிக்கிறதாலாம் நியூஸ் பார்த்துருக்கேன். அதனால தான் நான் ஏஞ்சலோன் அப்டேட் ஏஞ்சலோன் வந்து அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறேன். ஜீரோதா நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது. ஆனால் ஜீரோதாவை நான் அன்றைக்கி என்ன சொன்னேன்னா அவங்க வந்து அந்த
அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஃபினான்ஷியல் 26 கொண்டு வர போகிறாங்க. அந்த அப்டேட் தான் உங்களை ஷேர் பண்ணனே தவிர ஜீரோதாவை நான் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லலை. நான் வந்து ஏஞ்சல் ஒன் யூஸ் பண்ணுறேன், எனக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் ஜீரோதாவில் அந்த டெக்னிக்கல் கிளிட்ச் அதெல்லாம் நடக்கிறது எல்லாமே முன்னாடியிலேருந்தே நடந்துட்டு தான் இருக்குது. பட் அவங்க கிளியர் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க, அப்பப்போ அது நடக்குது. ஸோ இது வந்து ஜீரோதாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐபிஓஸ் எல்லாமே கிடைக்கிறது கொஞ்சம் டவுட்டு தான், வாய்ப்பு இல்லை அப்படின்லாம் சொல்லாதீங்க. லாட்ரி பேசிஸில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. அது வந்து லக் இருக்கவங்களுக்கு இப்படி சொல்லலாம், லக் இருக்கவங்களுக்கு கிடைக்கும், லக் இல்லாட்டா கிடைக்காது. எனக்கே எத்தனையோ ஐபிஓஸ் அப்ளை பண்ணியிருக்கிறேன், பட் ஒரு சில ஐபிஓஸ் தான் கிடச்சிருக்குது. சில பேருக்கு கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்காம போகலாம். அன்னைக்கு நமக்கு லக் இருந்துச்சுன்னா கிடைக்கும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க் இன்னும் கன்சிடரேஷன் ஜோனில் தான் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எகெயின் சவுத் இந்தியன் பேங்க் ஒரு 25 அந்த ரேஞ்ச் வரும்போது பார்க்கலாம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எகெயின் ஒரு 65 கீழே போகும் பட்சத்தில் தான் நான் அதில் வாய்ப்பு எதிர்பார்க்குறேன். இப்போதைக்கு அதில் வேடிக்கை மட்டும் தான் பார்க்குறேன், ஏன்னா அது ரொம்ப டைம் நமக்கு கொடுத்துச்சு. சவுத் இந்தியன் பேங்கும் சரி, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கும் சரி, ரெண்டுமே நல்ல டைம் நமக்கு கொடுத்துச்சு. நம்ம அதை வந்து யூஸ் பண்ணோம். ஸோ இப்போதைக்கு அதில் வேடிக்கை மட்டும் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லென்ஸ்கார்ட், ஒர்க்லா இந்தியா, ஸ்டட்ஸ் அசசரிஸ், இந்த 3 ஐபிஓ வருது. அதுவும் எல்லாமே இந்த வாரத்துக்குள்ளே வருது. ஸோ ஃபண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது எனக்கு தெரிஞ்சு ஃபண்ட்ஸ் எல்லாமே இப்போ ஒரே ஐபிஓவில் போடுறதுக்கு இப்போ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்க்கும்போது ஒர்க்லா இந்தியாவுக்கு 16%, ஸ்டட்ஸ் அசசரிஸுக்கு 15%, லென்ஸ்கார்ட்டுக்கு 19%. ஸோ நான் என்னோட கருத்து என்னென்னா 3லேயும் ஒரு லாட்டு போட்டுடலாம். இப்போது நீங்கள் வந்து ஒரு லாட்டில் ஒரு கம்பெனியில் 2 லாட் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதை வந்து 2 கம்பெனியில் பிரித்து போடுங்க. அதே 3 லாட் அப்ளை பண்ணுறீங்கன்னா 3 கம்பெனிலையும் பிரித்து போடுங்க. அப்படி பண்ணலாம். ஏன்னா ஏதாவது ஒரு கம்பெனிஸ்ட்டாக கிடைக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரே கம்பெனியில் போட்டு ஒன்று கூட கிடைக்காம போயிடுச்சுன்னா அதுதான் நான் சொல்கிறது. ஸோ 3 கம்பெனிஸ்லையும் பிரித்து போடுங்க. ஏன்னா இப்போ லிஸ்டிங்னு பார்க்கும்போது எல்லாம் ஆவரேஜாக 16 to 17 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. லென்ஸ்கார்ட்டுக்கு 19% இருக்குது. ஸோ ஆனால் லிஸ்டிங் டைமை அந்த டைமில் இருக்க சுச்சுவேஷனை பொறுத்து இன்னும் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எகிரலாம், மேலே போகலாம், அது மாதிரிலாம் நடக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு 3மே ஒரு டீசன்ட் லிஸ்டிங்னால எனக்கு தெரிஞ்சு பிரித்து போடுறது பெட்டர். பட் அந்த டைமில் இருக்க சுச்சுவேஷனையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். அது நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹட்சன் அக்ரோ ப்ராடக்ட்ஸோட ஷேர் ப்ரைஸு 1084 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. இன்றைக்கி மட்டுமே 20% அப்பர் சர்க்கியூட்டு. ரீசன் பார்க்கும்போது அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ப்ராஃபிட் 72% இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. அந்த பேஸிஸில் தான் இந்த பங்கு இன்றைக்கி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனோட ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 19% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 142 கோடி. எபிட்டாவும் 8% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 8.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 154 கோடி பண்ணியிருக்கிறாங்க. எபிட்டா 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 144 கோடி. எபிட்டா மார்ஜின் 30 பேசிஸ் பாயிண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகி 93.27% இருக்குது. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் இந்த குவார்ட்டரில் 21% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, 11 கோடியாக இருக்குது. ஆக்சுவலி இவங்க தான் இப்போ ரீசென்ட்லி ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணாங்க 1:10 அந்த ரேஷியோவில். டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 817 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 11.5% நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆச்சு. பட் இப்போ இருக்க ட்ரெண்டில் இதெல்லாம் கை வைக்க முடியுமான்னு தெரில, ஏன்னா வேல்யூஷன் அதை பார்க்கணும். ஸோ இது வந்து டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்டிஎம் என்ட்ரி கொடுத்த அப்டேட்டு. ஸோ இவங்க $100 million ஒர்த் ஆஃப் டீல் வந்து யூஎஸ் பேஸ்டு கெமிக்கல் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிஸ் கூட போட்டிருக்காங்க. கெமிக்கல்ஸ் அண்ட் பாலிமர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாட்டு என்ன பண்ணி கொடுக்குறாங்கன்னா end-to-end இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சர்வீஸ் அந்த கம்பெனிக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் வந்து கோர் பிஸ்னஸ் அப்ளிகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆப்ரேஷன், எண்ட் யூசர் சப்போர்ட், சாஃப்ட்வேர் அசெட் கவர்னன்ஸ், ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷன், இந்த அக்ரிமெண்ட்டில் எல்டிஎம் என்ட்ரி அவங்களுக்கு இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமேஷன், ப்ராசஸ் ஆப்டிமைசேஷன் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த டீலோட வேல்யூ $100 million. இது ஒரு மல்டி இயர் டீலு. ஸோ எல்டிஎம் என்ட்ரியும் யூஎஸ் பேஸ்டு இந்த கெமிக்கல் கம்பெனிஸ், கெமிக்கல்ஸ் அண்ட் பாலிமர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிஸ் அவங்களுக்கு கூட போட்டிருக்காங்க. இது எல்டிஎம் என்ட்ரிக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஃபோட Q2 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 93% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 388 கோடியாக இருக்குது. ரெவன்யூ அந்த குவார்ட்டரில் 2% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி கன்சாலிடேட்டட் ரெவன்யூ 6% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 3640 கோடியாக இருக்குது. எபிட் 56% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 650 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 93% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 388 கோடியாக இருக்குது. ஸோ பிஸ்னஸ் செக்மெண்ட்ஸ் பார்க்கும்போது கெமிக்கல் பிஸ்னஸ் ரெவன்யூ 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இதில் 96% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் ரெவன்யூ 11% விழுந்திருக்கு, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் 41% விழுந்திருக்கு. ஃபிலிம் அண்ட் ஃபாயில் பிஸ்னஸில் ரெவன்யூ 1408 கோடியாக இருக்குது, ஆனால் இது அடி வாங்கியிருக்கு மார்ஜினலி. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 44% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. லீடர்ஷிப் சேஞ்சஸ் வருது. சிஎஃப்ஓ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டெப் டவுன் ஆகுறாங்க. இப்போ சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராக இருக்கிற ராகுல் ஜெயின் அவங்க வந்து ஸ்டெப் டவுன் ஆகிறதாட்டு சொல்லியிருக்காங்க December 12, 2025. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஃப் லிமிடெட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செபி வந்து இந்த வேதாந்தா குரூப்போட ஸ்டெர்லைட் எலக்ட்ரிக் அந்த கம்பெனியை பப்ளிக்காக லிஸ்ட் பண்ணுறதை ஹோல்டில் வச்சுருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த வேதாந்தா குரூப்பை வந்து அவங்களோட கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க, அதாவது தனித்தனியாட்டு லிஸ்ட் பண்ண போகிறாங்க. பட் எல்லா இதுலையுமே பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க ஒரு கம்பெனிஸில், இன்னொரு கம்பெனிஸில் வந்து கடன் அதிகமாக இருக்குது, கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுக்காம இருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி சில பிரச்சனைகள்லாம் போய்ட்டுருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இதை அவாய்ட் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ இப்போ வந்து தனித்தனியாட்டி எல்லாமே பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ரெகுலேட்டரி அப்ரூவல் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறது வந்து டிலே ஆகுது. இது வந்து வேதாந்தாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இதே நாள் கார்பரேஷனோட Q2 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 7817 கோடியாக இருக்குது. ரேப்பிடாக எக்ஸ்பென்ஷன் ஆயிருக்கு. ஆக்சுவலி 169 கோடியில் அந்த ப்ராஃபிட் இப்போ 7817 கோடி. சீக்வன்ஷியல் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 14.7% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 3.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2,06,447 கோடியாக இருக்குது. டோட்டல் இன்கம் 2,07,091 கோடியாக இருக்குது. இதுவும் ரேப்பிடாக எக்ஸ்பென்ஷன் ஆயிருக்கு. எக்ஸ்பென்சஸ் 2.5% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டாண்டலோன் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் ஆக்சுவலி 4,127%. ஸ்டாண்டலோன் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 4,127% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 7,610 கோடி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 4.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2.03 lakh crore. ஆக்சுவலி $19.6 பார்த்தீங்கன்னா பெர் பேரலுக்கு, அதாவது எல்லா க்ரூட் ஆயிலோட அந்த பெர் பேரல் ஆஃப் க்ரூட் ஆயிலுக்கு $19.6 வந்து இவங்க ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க IOCL. ஏன்னா ரஷ்யாவில் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸஸில் கிடச்சதுனால இது சாத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போக கிராஸ் ரிஃபைனிங் மார்ஜின் $2.15 இருந்திருக்குது. இந்த ஷேர் வந்து நான் கன்சிடர் பண்ணி வச்சிருக்கிறேன். பட் பெருசாக எனக்கு ரிட்டர்ன்ஸ் வந்த மாதிரி தெரியல. எந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணணும், அந்த ரேஞ்சிலேருந்து ஒன்று $5 இறங்கும், இல்லை $5 மேலே போகும். அந்த ரேஞ்சில் தான் வட்டம் அடிச்சிட்டு இருக்குது. இது IOCL போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. அதானி எனர்ஜிஸோட Q2 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் கன்சாலிடேட் ப்ராஃபிட் 21% விழுந்திருக்கு. 534 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 6,596 கோடி. சீக்வன்ஷியல் பேஸில் ரெவன்யூ 3% விழுந்திருக்கு. செக்மெண்டைஸ் ரெவன்யூ பார்க்கும்போது டிரான்ஸ்மிஷன் பிஸ்னஸ் 2,372 கோடி, டிஸ்ட்ரிபியூஷன் 3,118 கோடி, ஸ்மார்ட் மீட்டர் ரெவன்யூ 182 கோடி வந்திருக்கு. எக்ஸ்பென்சஸ் 5,688 கோடியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 746 கோடியாக இருக்குது. இதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த குவார்ட்டரில். ஸோ இது வந்து அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ப்ராஃபிட் 21% அடி வாங்கியிருக்கு. JK டயரோட Q2 ப்ராஃபிட்டில் ரிசல்ட்ஸில் நெட் ப்ராஃபிட் 64% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 221 கோடி. ஆக்சுவலி ஹையர் வால்யூம்ஸ் அண்ட் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி இதனால இது சாத்தியம்னு சொல்கிறாங்க. ரெவன்யூ 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 4,011 கோடி. எபிட்டா 521 கோடியாக இருக்குது. 23.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிட்டா மார்ஜின் 13% இருக்குது. 11.6%லேருந்து 13% இருக்குது. இவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் சப்சிடரிஸ் இருக்குது. கேவண்டிஸ் இந்தியா, டார்னல் மெக்சிகோ, இது மாதிரி இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்லாம் இருக்குது. ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா JK டயர்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். இந்த குவார்ட்டரில் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸ்பென்சஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 3,714 கோடி எக்ஸ்பென்சஸுக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் டொமஸ்டிக் மார்க்கெட் மட்டுமே 15% க்ரோத் காமிச்சிருக்கு வால்யூமில். ஏன்னா எல்லா செக்மெண்ட்ஸ்லேயும் க்ரோத் இருந்திருக்கு. எக்ஸ்போர்ட் வால்யூம் 13% இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ரீவியஸ் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது. இது JK டயர்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் எல்லாருமே என்கிட்ட கேட்குறீங்க, டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஸ்டில் வந்து எனக்கு அன்லிஸ்டடாக தான் என்னோட அக்கௌண்ட்டில் இருக்குது, கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஒரு வழியாட்டி எல்லாத்துக்குமே கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் கிரெடிட் ஆகியாச்சு. அது இன்னும் லிஸ்ட் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். லேட் நவம்பரில் அது லிஸ்ட் ஆகும்னு நான் சொல்லிட்டேன். பயப்படாதீங்க, அது கண்டிப்பாக நமக்கு தான். அந்த ஷேர் வந்து நமக்கு தான். எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பல்க் அமௌண்ட் வந்து என்னோட போர்ட்ஃபோலியோ நெகட்டிவாக காட்டிகிட்டு இருக்கிறது எனக்கே டென்ஷனாக இருக்குது. ஏன்னா இப்போ அது என்ன லிஸ்ட் ஆகலை, பட் நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் அது நெகட்டிவில் காட்டுறதுனால அது போர்ட்ஃபோலியோ ஓவரால் இதில் வந்து அது நெகட்டிவில் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா பயப்படாதீங்க. கண்டிப்பாக லேட் நவம்பரில் நமக்கு டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஷேர் நமக்கு தான் கிடைக்கும். வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ யாருமே பயப்பட வேண்டாம். ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஜெரோதா, நெக்ஸ்ட் ஏஞ்சலோன், இந்த மாதிரி கம்பெனிஸுக்கெல்லாம் என்ன பிரச்சனைனா, இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் கான்ட்ராக்டை என்னைக்கு ஏற்றுனாங்களோ அன்னையிலேருந்து இவங்களுக்கு ரெவன்யூ ப்ராஃபிட்லாம் அட்டி. இப்போ ஜெரோதா என்ன முடிவு எடுத்துட்டாங்கன்னா, நியூ ப்ராடக்ட் நீங்கள் US ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அதில் ட்ரேட் பண்ணுங்கள், 2026 நாங்கள் அதை அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மூலமாட்டு ப்ராஃபிட் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி இது ஜெரோதா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா ட்ரஸ்ட்டில் வந்து அப்டேட்டு. டாடா ட்ரஸ்ட்டோட சேர்மனாட்டு நோயல் டாட்டா இருக்கிறாங்க. வைஸ் சேர்மனாட்டு வேணு ஸ்ரீனிவாசன், விஜய் சிங் இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். ஆக்சுவலி முதல்ல நம்ம பார்த்துருந்தோம் வேணு ஸ்ரீனிவாசனை வந்து லைஃப் டைம் ட்ரஸ்டியாக அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. மெஹலி மிஸ்ட்ரியை வந்து மறுபடியும் ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க ட்ரஸ்டியில்.
ஆனால் இது எப்படி இப்போ வருதுன்னா ஐ திங்க் மெஹ்லி மிஸ்ட்ரிக்கு 75 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எகைன் இவங்களோட டேமை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு நோயல் டாட்டா விரும்பலை அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்குது. ஆக்சுவலி நோயல் டாட்டா நெக்ஸ்ட் இந்த வைஸ் சேர்மனாக இருக்கிற வேணு ஸ்ரீனிவாசன், விஜய் சிங் இவங்க எல்லாமே மெஹ்லி மிஸ்ட்ரியை மறுபடியும் அந்த ட்ரஸ்டில் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்குது. இவங்களோட டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 28 எண்ட் ஆகுது. ஸோ டாடா ட்ரஸ்ட்டில் ஸ்டில் சில ப்ராப்ளம்ஸ் எல்லாமே போய்ட்டுருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியும் ஹோம் மினிஸ்டரும் வந்து 2 பேருமே தலையிட்டு பேசியிருக்காங்கன்னு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், நல்லதே தான் நடக்கும். இது டாடா ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த ஐபிஓ பணத்தை ரெடி பண்ணுங்கள். ஆக்சுவலி மில்கி மிஸ்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மில்கி மிஸ்ட் டைரி அவங்களும் வந்து செபி அப்ரூவல் வந்து கிடச்சிருக்கு. 2035 கோடிக்கு அவங்களும் ஐபிஓ வர போகிறதாட்டு சொல்கிறாங்க. ஆஃபர் ஃபார் சேலில் 250 கோடி, ஃப்ரெஷ்ஷாட்டு 1785 கோடி ரைஸ் பண்ண போகிறாங்க. அடுத்த ஐபிஓ மில்கி மிஸ்ட் டைரி அவங்களும் விரைவில் வர போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் டாடா கேபிட்டலோட ஐபிஓவில் லிஸ்ட் ஆகிருக்கிறாங்க. இப்போ தான் லிஸ்ட் ஆனாங்க. ஐ திங்க் ஒரு 2 வாரம் இருக்கும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ அக்டோபர் நாளைக்கு 28 அவங்க ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நானும் ஈகர்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆஃப்டர் த ரிசல்ட் ஆட்டும் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகுதான்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.